ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வரலட்சுமி நோம்போட ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அன்னைக்கான ஃப்ரைடே ஃபுல் டே விலாகை இந்த லாங் வீடியோவில் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். வீட்டில் பண்டிகை விசேஷனாலே நமக்கு இருக்கிற வேலையை விட டபுளாக தான் எல்லாமே இருக்கும். அன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால கொஞ்சம் டைமும் இருந்துச்சு. சரி பொறுமையாக ஒரு வேலையாக பார்க்கலாம் அப்படின்ட்டு காலையிலேயே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம தமிழ் ஃபேமிலியிலலாம் மாவு கையில் இருந்துச்சுன்னா கெஸ்ட்டு யார் வந்தாலும் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும். ஸோ வியாழக்கிழமை இங்கே யூஸ்வலாக எனக்கு மாவு காலி ஆகிடும். சனிக்கிழமை தான் அரைப்பேன் நெக்ஸ்ட் வீக்குக்குரிய மாவை. சாயந்தரம் சாமி கும்பிட்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் வர சொல்லியிருந்தேன். அதனால் மாவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே ஊற போட்டிருந்தேன். வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சோன்னே கிரைண்டர் போட்டுவிட்டு மாவு அரைச்சி வச்சாச்சு. இப்போ அடிக்கிற கிளைமேட்டுக்கு சீக்கிரமே புளிச்சிருது. அதனால் நைட்டு இட்லியோ தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணியாச்சு. சாமி சாமான்லாம் விளக்கி மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. தமிழ் கடையில் கொஞ்சம் பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பார்டர் வச்ச கிளாத் மாதிரி பார்த்தேன். ஸோ அது மாதிரி ஒரு துப்பட்டா ஒன்று புதுசாக இருந்துச்சு. ராமர் க்ரீன் கலரில் இந்த பனாரசி துப்பட்டா மாதிரி இருந்துச்சு. பட் கலர் கொஞ்சம் லைட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதே நம்ம ஊராக இருந்தால் உடனே ஒரு ப்ளவுஸ் பிட் கடையில் போனாலே சாமிக்குனாலே தனியாக பார்டர் வச்சு துணி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து நம்ம சாரீ அந்த மாதிரி தான் எடுத்து கட் பண்ணணும். மல்டி கலரில் பார்டர் வச்ச சாரீ ஒன்று இருந்துச்சு. போன வரலட்சுமி பூஜைக்கும் அதுதான் நான் போட்டிருந்தேன். சரி சாமிக்கு இந்த தடவை அதே போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்தாச்சு. இது சாமிக்கு மட்டுமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை செப்பரேட்டாக வச்சுருந்தேன். சாரீங்கிறனால ரொம்ப லாங்காக இருக்கும். என்கிட்ட வந்து அந்த முகம் மட்டும் இருக்கிறனால கலசம் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால அந்த பெரிய சாரியை வச்சு நம்ம கட்ட முடியாதுன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட் டைமு வரலட்சுமி பூஜை பண்ணும்போது அந்த சாரியை வந்து 2 பார்ட்டாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதை மட்டும் நம்ம வச்சு இந்த டைம் டெக்கரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மடிப்பு மட்டும் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இப்போ எல்லோரும் பண்ணுற இந்த சாரீ ட்ரைப்பிங் மாதிரி நல்ல மடிப்பு எடுத்து நல்லா அயன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த மடிப்பு வந்து அப்படியே கலையாமல் இருந்துச்சு. ஒரு சேஃப்டி பின்னும் போட்டு அதை செக்யூர் பண்ணியாச்சு. அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த பெஞ்சில் வந்து ஒரு பச்சரிசி மாவு கோலம் போட்டாச்சு. எங்கள் ராமாஞ்சவா வந்து என்ன பண்டிகை வீட்டில் வந்தாலும் சின்னதுனாலும் சரி பெரிய பண்டிகைனாலும் சரி அந்த பச்சரிசி மாவு கோலம் போடாமல் இருக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க அந்த ஓரமாக சிவத்தோரம் போகிற எறும்பு வந்து அதை சாப்பிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே எறும்புக்கெல்லாம் வேலையே இல்லை. எறும்பே பார்த்ததில்லை நான். அது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அது போட்டால் ஏதோ மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் மாதிரி இருக்கும். அதனால நான் எப்போவுமே நான் போட்டுருவேன். இன்னும் மொதல் நாளே இந்த கோலம்லாம் போட்டு வச்சுட்டோன்னா நல்லா ட்ரை ஆயிரும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அந்த கலச சொம்புக்குள்ளே வைக்க வேண்டியது வெத்தலை பாக்கு, எலுமிச்சம்பழம், மஞ்சள், கற்பூரம், ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து வைக்கணும். காதலு கருகமணியும் வைப்பாங்க. பட் நான் அதை வந்து சுற்றி கட்டிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த கலச சொம்பில் ஒரு 3/4 வாசி வரைக்கும் பச்சரிசி நிரப்பிட்டு நான் வச்சுருந்த ஜாமான்லாம் அதில் உள்ளே சேர்த்துட்டேன். சில பேர் அதில் தண்ணி ஊற்றி சில ஜாமான்லாம் சேர்ப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து பச்சரிசி போட்டு தான் எல்லாமே வைப்போம். இதெல்லாம் நிரப்பி வச்சுட்டு அது மேலே மஞ்சள் தடவைனா ஒரு தேங்காய் வைக்கணும். அந்த தேங்காய் நாரில் வந்து நம்ம இந்த வெள்ளி முகத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கலசத்தில் இந்த ஜாமான்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் சுற்றி வந்து மாயலை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தேங்காய் வைக்கணும். பட் நான் சுத்தமாக மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வச்சு விட்டாங்க. அப்போல்லாம் அத்தை வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி இந்த வரலட்சுமி முகம் வந்து அப்போல்லாம் ரொம்ப பாப்புலர் கிடையாது. ஸோ அவங்கெல்லாம் வந்து தேங்காயில் கண்மை வச்சு முகம் மாதிரி வரைஞ்சி அதுக்கு தான் சாமி கும்பிடுவாங்க. ஸோ அந்த டைம்லலாம் நைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஆர்வமாக பார்த்துட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்குவேன். இந்த கோவிலெல்லாம் பூஜாரி சாமி சிலைக்கு செய்கிற மாதிரி அவர் என்னென்னமோ ஒன்றா செஞ்சுட்ருப்பார். ஸோ அப்போல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பசங்களுக்கு. எல்லாம் வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிப்போம். ஒரு வழியாக கலசம்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதில் சாமியை உட்கார வச்சுட்டோன்னா ஒரு பெரிய திருப்தி. அதுக்கப்புறம் நம்ம டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் அப்புறமா ஈவினிங் கூட நம்ம செஞ்சுக்கலாம். எங்கள் வீட்டில் அம்மா அத்தையெல்லாம் வந்து 2 கொழுக்கட்டை செய்வாங்க. எள்ளு பூர்ண கொழுக்கட்டையும் தேங்காய் பூர்ண கொழுக்கட்டையும் செய்வாங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு தேங்காய் பூர்ணம் வச்சு போலி செய்வாங்க. நைட்டுக்கு மோஸ்ட்லி டிஃபன் தான் செய்வாங்க. இட்லிக்கு மாவு புதுசாக அன்றைக்கி அரைச்சி அதை வச்சு தான் இட்லி தோசை அந்த மாதிரி ஊற்றிக்குவாங்க. ஸோ அதே நானும் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். இதுக்கே வந்து இவங்க சொல்லுவாங்க எதுக்கு போட்டு இவ்வளோ ஐட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்க, ஒரு சிம்பிளாக ஒன்று வச்சு செஞ்சு சாமி கும்பிட்டா இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால முடிகிற வரையும் செய்வோம், முடியாதப்ப குறைச்சிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அப்போல்லாம் இந்த பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கே ஒரு 2-3 தேங்காய் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் அம்மாலாம் உட்காந்து திருவண்ணாமேனிக்கமாகவே இருப்பாங்க. ஸோ இந்த தேங்காய் திருவுறதுங்கிறது தான் ஒரு பெரிய வேலையாக இருக்கும் இந்த பலகாரத்தில். பட் இப்போல்லாம் எல்லாமே ஈஸியாகிடுச்சு. அப்போல்லாம் வந்து பச்சரிசி ஊற வச்சு அதுக்கப்புறம் மிஷினில் அரைச்சி இந்த கொழுக்கட்டை மாவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுவாங்க. இப்போ மாவும் ஈஸியாக கடையில் வாங்கிடுறோம். தேங்காயும் திருவண்ண தேங்காய் அப்படியே ரெடிமேடாக வாங்கி
நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. இருந்தாலுமே இதெல்லாம் ரெடிமேடாக கிடைச்சாலுமே நமக்கு விசேஷ நாள்னாலே வேலை தான் ஜாஸ்தியாக இருக்கும். அம்மா வயசுக்கு அப்போல்லாம் அடுப்பில் இறங்கி வேலை பார்க்கலைனாலும் இந்த மாதிரி விசேஷ நாளில் ஆம்பளை பிள்ளையாகட்டும் பொம்பளை பிள்ளையாகட்டும் வீட்டில் வந்து அம்மா அப்பா 10 தடவை கடைக்கு போக சொன்னாலும் ஓடிட்டு வருவோம். அந்த ஹெல்ப்பெல்லாம் நிறைய பண்ணுவோம் நம்ம. ஸோ அவங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து வீட்டு வேலை பார்க்குறது, நம்ம வந்து இந்த மாதிரி வெளியில் கடைக்கு போகிறது, அதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு. நம்ம அப்போ ஸ்கூலோ காலேஜோ படித்தா கூட அவங்க சொல்கிற வேலையை வந்து ஒரு ஆர்வமாக எடுத்து செய்வோம். சரி ஓடி போய் கடையில் போய் வாங்கிட்டு வருவோம், இது செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் இப்போ இருக்கிற பசங்களுக்கு சுத்தமாக அது இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சரி நம்ம வந்து இந்த மாதிரி விசேஷ நாளில் அவங்கக்கிட்ட வீட்டில் இருக்க பசங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டோன்னா உடனே யார் இவ்வளோ ஐட்டம் செய்ய சொன்னால், ஏன் ஒரு கொழுக்கட்டை வச்சு சாமி கும்பிட்டா சாமி வேணான்னு சொல்லுதா அப்படின்னு ஏற்கு மாறாக தான் பேசுவாங்க. ஸோ அதனால் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறதுக்கு நம்மளே பெட்டர் செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சிடுறது. அவங்க வளர்ந்து வர்ற காலத்தில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதெல்லாம் எடுத்து செய்யட்டும். சரி நம்ம வீட்டில் நம்ம அம்மா இதெல்லாம் செஞ்சாங்களே நம்மளும் செஞ்சு பார்ப்போன்னு பிடிச்சிருந்தா செய்ய போகிறாங்க. பட் இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி இல்லை. எது எடுத்தாலும் நாங்கள் கடையில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவோம், எதுக்கு உட்காந்து கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பலகார வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. அன்றைக்கி வந்து நான் வந்து ஃபாஸ்டிங் இருந்ததுனால பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் பசி வந்துருச்சு. சரி என்ன இன்றைக்கி ஒரேதாக கொழுக்கட்டை போலி அதெல்லாம் சாமி கும்பிட்டு தான் கொடுப்பியா அப்படின்னு கேட்டாங்க. அதனால் வெறும் காயெல்லாம் போட்டு சிம்பிளாக ஒரு சாம்பார் சாதம் மட்டும் பண்ணிட்டோம். எனக்கெல்லாம் சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து இந்த பலகாரம்லாம் செய்யும்போது தனியாக ஸ்பெஷலாக எங்களுக்குன்னு சாப்பாடு செஞ்சுருக்காங்களான்னு எங்களுக்கு ஞாபகம் இல்லை. மேபி இந்த கிளறின சாதம் லெமன் சாதம் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருவாங்க காலையிலே. அதை போட்டு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் சாமிக்கு எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் வந்து சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் பண்ணிட்டேன். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாமிக்கு செஞ்சதெல்லாம் இலை போட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றி சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வரலட்சுமி நோம்புக்கு மட்டும் ஒரு 1 hour ப்ரேயர் மாதிரி இருக்கும். மற்ற ஃபெஸ்டிவல்கெல்லாம் ஜஸ்ட்டு நம்ம செஞ்சதை படைச்சிட்டு சாமி கும்பிடுவோம், அவ்வளோதான். வரலட்சுமி நோம்பு வந்துட்டாலே எங்கள் வீட்டில் எங்கள் நைனா வந்து ஒரு ஆடியோ கேசட் ஒன்று வச்சுருப்பார். அதில் வந்து சைடு ஏல ஃபுல்லாக வரலட்சுமியோட பாட்டு பக்தி பாடல்கள் இருக்கும். சைடு பியில் ஃபுல்லாக ஸ்லோகம், அந்த ஈவினிங் பண்ண வேண்டிய பூஜை அது ப்ரொசீஜர்லாம் இருக்கும். ஸோ அந்த கேசட் வந்து வருஷம் அது காலையிலேயே எடுத்து போட்டுருவார். ஏதோ கோயில் ஃபீல் மாதிரி ஒரு டிவைனாக இருக்கும். அப்போல்லாம் வரலட்சுமி நோம்பு முடிஞ்சால் அப்பா கொழுக்கட்டை போலி நிறைய ஐட்டம் சாப்பிட்லாம். சாமி எப்படா சீக்கிரம் கும்பிடுவாங்க, அந்த நோம்பு கயிறு கட்டுவோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஸ்வீட் மெமரிஸ்ன்னு தான் சொல்லலாம். அந்த வீடியோவில் சொன்னபடி ஒரு 1 hourக்கு அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா தட்டில் வச்சுருந்த அந்த நோம்பு கயிறுலாம் எடுத்து எல்லோரும் மாற்றி கட்டிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக லக்ஷ்மிக்கு ஆர்த்தி எடுத்து முடிச்சாச்சு. ஏன்னா நம்ம அந்த அலங்காரம் பண்ணும்போதே எனக்கெல்லாம் அவ்வளோ ஆசையாக இருக்கும், அழகாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக ஆர்த்தி மாதிரி எடுத்துகிட்டு பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு நாங்களும் பேசிகிட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த வருஷம் வரலட்சுமி நோம்பு சூப்பராக கொண்டாடியாச்சு. அப்புறம் வந்திருக்கிற சுமங்களுக்கு எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு தாம்பூலம் மாதிரி கொடுக்கணும். பட் இந்த டைம் என்னால் ப்ராப்பராக கொஞ்சம் பண்ண முடியல. யூஸ்வலாக வந்து நம்ம ஊரில் எல்லாம் எங்கே இந்த மாதிரி விசேஷங்களுக்கு கொலுவுக்கு இந்த மாதிரி போகும்போது ஒரு தாம்பூலம் மாதிரி கொடுப்பாங்க. அதில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ளவுஸ் பிட்டு, அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு, ஏதாவது ஒரு பழம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு வைக்கிற திங்ஸ் வந்து நம்மளோட இஷ்டப்படி நம்மளோட அஃபோர்டபுள் ரேஞ்சுக்கு நம்ம வச்சுக்கலாம். பட் இந்த தடவை நான் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணணும்னு தான் நினச்சேன். அது வந்து கொஞ்சம் முடியல. ஏன்னா இப்போல்லாம் வந்து இந்த கொலு ஆகட்டும், இந்த வரலட்சுமி நோம்பாகட்டும், சில பூஜைகளாகட்டும் எல்லாத்துக்கும் கடையிலேயே வந்து செட்டாக அது அப்படியே செப்பரேட்டாக வச்சுருக்காங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வரணுன்னு தான் ஒவ்வொரு டைமும் நினைக்கிறது. பட் நம்ம போகிற பிஸியில் வேலைங்களை பார்த்துட்டு வர்றதுக்கே நம்மளுக்கு இதெல்லாம் மறந்துடுது அந்த டைமில். கலையும் வீட்டில் செஞ்ச இலை கொழுக்கட்டை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாமே சேர்த்து வச்சு சாப்பிட்டு நோம்பு முடிச்சாச்சு. கலைக்கு அன்றைக்கி நைட் ஷிஃப்ட் டியூட்டி இருந்ததுனால உடனே சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க. ஸோ பசங்களும் எல்லாம் குட்டீஸ் எல்லாம் விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இந்த கலசம் வந்து நம்ம வைக்கிற அன்னையிலேருந்து கணக்கு பண்ணி 3வது நாள் தான் இந்த கலசத்தை எடுக்கணும். ஸோ செகண்ட் டே டியூட்டி முடிச்சு வந்து சண்டே அன்னைக்கு ஜஸ்ட்டு ஒரு பாயசம் மட்டும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை அன்னைக்கு நான் வந்து கலசத்தை ஒன்றா ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கலசத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அந்த சாமியை வந்து நேராக கொண்டு போய் அரிசி பானையில் வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம யூஸ்வலாக சாமி அலமாரியில் வச்சுக்கலாம்.
வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு அந்த 108 போற்றிலாம் சொல்லணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் அன்னைக்கு இருந்த வேலையிலையும் பிஸிலையும் ஒன்றும் சொல்ல முடியல. ஜஸ்ட்டு 1 hour ஆயிடுச்சு அந்த பூஜை முடியவே. அதனால் நெக்ஸ்ட் டே சண்டே அன்னைக்கு கொஞ்சமாக ஒரு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றிட்டு அந்த 108 போற்றி வந்து ஒரு 2-3 டைம் உட்காந்து பொறுமையாக படித்தேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற அன்னைக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மண்டே அன்னைக்கு 3ஆவது நாள். ஸோ காலையில் வந்து அந்த கலசத்தை லேசாக அந்த இடத்த விட்டு கொஞ்சமாக நகர்த்தி வச்சுட்டு சாஸ்திரத்துக்கு, அதுக்கப்புறம் ஈவினிங் டியூட்டி முடித்து வந்துட்டு மத்தியானம் எல்லாத்தையும் பூவெல்லாம் எடுத்துகிட்டு, ஸோ இதெல்லாம் வந்து இந்த பூ காஞ்ச பூ இதெல்லாம் வந்து ஒரு கவரில் போட்டு வச்சாச்சு. தண்ணி இருக்கிற இடம் பார்த்து விட்டுறணும். சரி பீச்சுக்கு போகும்போது அப்போ விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் அன்றைக்கி வரலட்சுமி நோம்பு அன்றைக்கி ஷார்ட்ஸும் எடுத்து லாங்கும் எடுத்து கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துக்கிட்டே குக்கிங்கு மற்ற வேலையெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் சரி லாங் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு vlogல நம்ம பார்க்கலாம். பாய்.